ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2 ரூபிக்ஸ் கியூபை வந்து எப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவ்வளோவா இது இல்லை, 3x3 மாதிரி தான், அதுக்கும் ஸ்டெப்பு கம்மியாக தான் வரும். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. கியூப் வந்து நல்லா கலைச்சிட்டேன். இப்போ வந்து ஒயிட்டே சேர்க்குறேன் நான். 3x3 மாதிரி தான், ஹைட் அண்ட் சீக் தான். இது இறக்குறேன், எடுத்துகிறேன். இங்கே வந்து கார்னர் அந்த பிரச்சனை இல்லை, அதனால் சீக்கிரமாகவே கியூப் சேர்ந்துடும். வந்து எந்தெந்த கலர்னு மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஆரஞ்சு, இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3x3 மாதிரி தான். இறக்கிட்டு வெளியே வந்துடும். இப்போ ஃபஸ்ட் லேயர் சேர்ந்துருச்சு. செகண்ட் லேயருக்கு வந்து எந்த பீஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒரு பீஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குது, ஒரு பீஸ் மேட்ச் ஆகிடுச்சு. இங்கே வந்து 11 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இங்கே வந்து ஜே ஷேப் ஃபார்முலா அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா சென்ட்ரே இல்லைனால ஜே ஷேப் ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஏற்றுனா இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இந்த 2 பீஸ் மாறி இருக்குது. இந்த 2 பீஸ் மாறி இருக்குன்னா சேர்ந்தது இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு கார்னர் ஃபார்முலா பண்ணால் போதும். கார்னர் ஃபார்முலா பண்ணுறேன். இப்படி இருக்குது, எங்கேயும் திருப்பக்கூடாது. திருப்பாமல் அப்படியே 11 ஃபார்முலா பண்ணணும். இது கரைச்சிட்டு இது சேர்த்துட்டு இது சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இது வந்து இடம் மாறிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த இதை பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.